السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على من ابتلى وعلى عباد الله الصالحين أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد قال فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو أن أهل القرى آمنوا لفتحنا عليهم بركات من السماء والأرض ولكن كذبوا فأخذناهم بما كانوا يكسبون. قال نبينا صلى الله عليه وسلم ليس الغنى عن كثرة الأرض ولكن غنى النفس أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العلي العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் படைத்து பரிபரணம் செய்யக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய அருளும் கிருபையும் இருளக நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அந்நபர்களின் வாழ்வியலை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், ஏனைய நல்லடியார்கள், குறிப்பாக மகத்துவமான இந்த ஜும்மாவுடைய தினத்தன்று இறை இல்லத்திற்கு வந்திருக்கக்கூடிய இனி வரவிருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய கிருபையும் அல்லாஹ்வினுடைய மக்ஃபிரத் என்ற மன்னிப்பும் என்றென்றும் நம் மீது நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்கவர்களே, எல்லா மனிதர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, எல்லா நேரமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வளமான வாழ்வியலை பற்றி நாம் கடந்த வாரத்தில் தொடர்ந்தோம். பரக்கத்தான வாழ்வியலை அடைந்து கொள்வதற்கு இஸ்லாம் நமக்கு கோடிட்டு காட்டக்கூடிய அத்தனை செய்திகளையும் நாம் நம்முடைய வாழ்வியலில் கடக்கின்ற செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த வாரத்திலே நாம் சொன்ன அல்லாஹும் ரசூலும் சொன்ன செய்தியானது பரக்கத்தை முழுமையாக அடைந்து கொள்வதற்கு தடையில்லா என்று சொல்லுவார்களே, தடையில்லா பரக்கத்தை, அருள் வளத்தை, அபிவிருத்தியை அடைந்து கொள்வதற்கு முதலில் தக்வா என்ற ஒரு நிலைப்பாட்டை அல்லாஹும் ரசூலும் நமக்கு நினைவுபடுத்தினார்கள். இரண்டாவதாக இஸ்திக்ஃபார் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பு என்றை நினைவுபடுத்தினார்கள். மூன்றாவதாக நன்றி உணர்வு, கொடுத்ததற்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதன் மூலமாக பரக்கத்தை, அருள்வளத்தை இறைவனிடத்திலே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக நினைவுபடுத்தினார்கள். நான்காவதாக துஆவின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்தை, அபிவிருத்தி அடியார்களுக்கு கொடுக்கிறான் என்ற செய்தியை நினைவுபடுத்தினார்கள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வியாபாரத்தில் பரக்கத்தை நாம் உங்களுக்கு என்ன செய்கிறோம், கொடுக்கிறோம். உங்களுடைய வியாபாரம் நீதமானதாக, உண்மையானதாக இருக்கின்ற ஒன்றை எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே வியாபாரம் செய்கின்ற பொழுது அதில் வளமான ஒரு விஷயத்தை, பரக்கத்தை அல்லாஹு தஆலா கொடுப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள். அதை தொடர்ந்து அல்லாஹ் ரசூல் நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு செய்தி, மன் அஹப்ப யம்சுத்து ரிஸ்க லஹு அயப்சுத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ இன்ஸவு லஹு ஃபீ அக்ரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு என்பதாக சொன்னார். நம்ம என்ன செய்கிறோம், எல்லா விதமான வளங்களும் தேவைப்படுதுன்னு விரும்புகிறோம் இல்லையா? பொதுவாகவே நம்மளுடைய வியாபாரத்தில் பரக்கத்து இருக்கணும்னு சொல்கிறோம். வியாபாரத்தில் பரக்கத்து இருக்கு. நாம் செய்கின்ற வேலையில், நாம் செய்கின்ற அமலுக்கு, நாம் செய்கின்ற வேலைக்கு, நாம் செய்கின்ற முயற்சிக்கு ஒரு வளமான பொருளாதார நிலைப்பாட்டை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப யம்சுத்து ரிஸ்க அயப்சுத லஹு ஃபீ ரிஸ்கிஹி, யாருடைய ரிஸ்க் வளமாக ஆக வேண்டும் என்பதாக உங்களில் எண்ணிக்கொள்ளுகிறீர்களோ வ யன்ஸவு லஹு ஃபீ அக்ரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு என்பதாக சொன்னார்கள். அவன் என்ன செய்யணுமா, உறவினர்களோடு சேர்ந்து வாழட்டும் என்பதாக சொன்னார். யாருடைய உணவுல, யாருடைய பொருளாதாரத்தில்
ரிசுக்கை, அபிவிருத்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகப்படுத்த வேண்டும் என்பதாக யாரெல்லாம் எண்ணிக்கொள்கிறோமோ, யாரெல்லாம் என்றது பொருளாதாரத்தில் நாம் உயர்ந்த நிலையை அடைந்து கொள்ளணும்ட்டு எல்லாமே தான் நாம் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? எல்லாருக்குமே வளமான ஒரு வாழ்வியல் தேவைப்படுது, ஒரு தேவைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் தனி மனிதராக இந்த உலகத்திலே யாரும் இல்லை. ஒரு குடும்பமாக, கணவன் மனைவியாக, குழந்தைகளாக, பெற்றோர்களாக, அவர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக, நம்முடைய மனைவி மகள்கள், அவர்களுடைய உறவினர்கள், இப்படி உறவானது மிக நீளமாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா உறவுகளோடும் நாம் இணக்கமான முறையிலே இணக்கத்தை யார் ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ எசில் ரஹிமஹு, அந்த இரத்த பந்தத்தோடு யார் சேர்ந்திருக்க யார் விரும்புகின்றார்களோ, யார் சேர்ந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு ரிசுக்கை, பொருளாதார நிலைப்பாட்டை நாம் என்ன செய்வோம், அதிகப்படுத்துவோம் என்பதாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்துகிறார். அது அசல் இல்லையா? யாருமே வேண்டாம், நம்ம மட்டும் உயர்நிலை அடைந்து கொள்ளணும், அது முடியாது. உலகத்தில் வேணா என்ன செய்யலாம், தொடர்ந்து நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். ஒரு உலகத்தில் உழைப்புக்கு கூலி கிடைக்கும், ஆனால் என்ன கிடைக்காது, பரக்கத்து கிடைக்காது. பரக்கத்து கிடைக்கணும்னா அல்லாஹ் ரசூல் நமக்கு வழிவகுத்து கொடுத்துருக்காங்க இல்லையா? இல்லை நாங்கள் என்ன செய்வாங்க, உறவுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் சஹாபாக்கள் ஒரு நாயகத்தோழர் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் என்ன செய்யலை, களிமா ஏற்றுக்கொள்ளல, அவங்களுக்கு நான் என்ன செய்யணும், உபதேசம், அவங்களுக்கு உபகாரம் செய்யலாமா? கண்டிப்பா செய்யணும். களிமா சொல்லாத, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத தன்னுடைய தாய்க்கு உபகாரம் செய்யன்னு சொன்னாங்கன்னா, களிமா சொல்லி ஒரு கொள்கையில வாழ்றோம், ஒரு களிமாவுடைய வாழ்க்கையில் வாழ்றோம். அப்படின்னா நாம எப்படி உறவு முறையை பேணணும்? அவங்க என்ன சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உறவு என்பது உங்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறார்களே, அப்பொழுது நீங்கள் அவர்களை நினைப்பது அல்ல, உங்களை வேண்டாம் என்று எப்பொழுது அவர்கள் முடிவு செய்கிறார்களோ. எப்போ வேணாலும் முடிவு செய்வாங்க, எதுவுமே செய்யலன்னா எல்லாரும் நினைக்கிறது. எந்த உறவுமே, எந்த ஒரு அழைப்பு ஆக குறைந்த விஷயம், ஒரு அழைப்பு கொடுக்கல, ஒரு வாங்கன்னு கேட்கலன்னா உறவு முறிஞ்சிடும். இது ஒரு சப்ஜெக்ட். இந்த உறவு முறை நாம எப்படி பலகீனமா இருக்கோம், வாங்கன்னு கேட்கல அப்படின்னா என்ன செய்யுது, உறவே முறிஞ்சு போயிடுது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இல்லையா, நீங்க உங்களுடைய பொருளாதாரத்துல வாழ்வியல்ல உயர்நிலையை அடையணும்னா பொறுத்து கொண்டுதான் ஆகணும், உறவு முறையை பேணித்தான் ஆகணும். அப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை, சஹாபாக்களை வார்த்தை எடுத்தார். ஆக உறவு முறையை பேணுவதன் மூலமாக நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வியாபாரத்திலே பரக்கத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அபிவிருத்தியை தந்து அருளுகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்துகின்றார்கள். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். லைஸல் கினா அன் கத்ரத்தில் அருள் வலாக்கின்னல் கினா கினன் நஃப்ஸ் என்பதாக சொன்னாங்க. பொருளாதார நிலைப்பாடு என்பது, பொருள் அதிகமாக இருக்குது, அது பொருளாதார நிலைப்பாடு அல்ல. என்கிட்ட பொருள் நிறைய இருக்குது, வீடு இருக்கு, வாசல் இருக்கு, வாகனங்கள் இருக்குது, வியாபாரங்கள் நடந்து கொண்டு இருக்குது, பல்வேறு பலசரக்கு கடைகள் வச்சிருக்கோம், இதெல்லாம் 0 பாயிண்ட் தான். அல்லாஹ் ரசூல் என்ன செய்யறாங்க, இதெல்லாம் எங்க பாயிண்ட், அதாவது ஒண்ணுக்கு கீழே தான் அல்லாஹ் ரசூல் இதை அடையாளப்படுத்தி காட்டுறாங்க. உண்மையிலேயே பொருளாதார மேம்பாடு என்பது, உண்மையிலேயே கத்ரத்துல் அருள் என்று சொல்லக்கூடிய பொருளாதார மேம்பாடு என்பது வலாக்கின்ன கினன் நஃப்ஸ், அல்லாஹ் என்ன கொடுத்தானோ, என்ன நமக்கு என்ன கொடுத்திருக்கான், அல்லாஹ் கொடுத்ததை முழுவதுமாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், அதுதான் உண்மையிலேயே கத்ரத்துல் அருள் என்று சொல்லக்கூடிய பொருளாதார உயர்வு நிலை என்பதாக சொன்னாங்க. இந்த நிலையை, அல்லாஹ் கொடுத்ததை பொருந்தி கொள்வதன் மூலமாக வாழ்வியலில் பரக்கத்தை நம்ம என்ன செய்ய முடியும், அடைந்து கொள்ள முடியும். ஏன் அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா, ஒட்டுற மண்ணை தான் ஒட்டுன்ட்டு. நமக்கு என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். அல்லாஹ் என்ன முடிவு செய்திருக்கிறானோ, எந்த நேரத்தில் எந்த அடியானுக்கு எந்த சுவாசத்தை அவன் மூச்சு காற்றை இழுக்க வேண்டும் என்பதாக முடிவு செய்திருக்கிறானோ, அந்த காற்று உலகத்தில் எங்க இருந்தாலும் என்னுடைய என்ன செஞ்சிருக்கோம், என்னுடைய நாசியின் மூலமாக என்னுடைய என்ன செய்யும், என்னுடைய கல்வுக்கு போயிட்டு வந்துடும். அது உலகத்தில் எங்க இருந்தாலும் அவ்வளவுதான். வேறு யாருடைய மூச்சு காட்ட என்ன செய்ய முடியாது, ஒட்டிட்டு இருப்போம். மனைவியோட எப்படி இருப்போம், தனிமையில
ஆனா எனக்கு என்ன அல்லாஹ் சுவாசத்தை முடிவு செய்திருக்கிறானோ, காற்றை இதைதான் சுவாசிக்கணும்னு அல்லாஹ் முடிவு செஞ்சிருப்பான் இல்லையா, அதை தவிர வேற ஒன்னும் என்ன செய்யாது, எக்ஸ்ட்ராலாம் என்ன செஞ்சிட முடியாது, காற்று கூட என்ன செய்யாது உலகத்துக்கு. அப்ப நம்ம என்ன செய்யறது, நம்முடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, நாம நம் பரக்கத்தான ஒரு விஷயத்தை அடைஞ்சு கொள்ளணும் ஏங்குறோம் இல்லையா, அந்த ஏக்கத்தினுடைய தெளிவுதான் பொருத்தம். அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறானோ அதை பொருந்தி கொள்வதன் மூலமாக வாழ்வியலில் பரக்கத்தை, அபிவிருத்தியை, எண்ணிலடங்கா தடையில்லா என்று சொல்லக்கூடிய அந்த பொருளாதார நிலைப்பாட்டை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், கொடுக்கிறான்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்துகிறார்கள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொதுவாகவே யாருக்காவது உலகத்தில் எல்லா டெஸ்ட் பண்ணோம்னா எல்லாத்துக்குமே இருக்கும் நோய் இல்லையா, நோயாளிகளை விசாரிப்பது, நோயாளிகளை சார்ந்திருப்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துடிச்சு போயிடுவாங்க. யாராவது ஒருத்தவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, நோயின் மூலமாக கவலைப்பட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடிச்சு போயிடுவாங்க. அது நோயாளியை சந்திப்பது ஒரு முஃமினுடைய கடமை இல்லையா, கடமை ஒரு புறம் இருந்தாலும் அதன் மூலமாக நம்முடைய வாழ்வியலில் பரக்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் என்றுதான் நாம நினைச்சு பார்க்க வேண்டிய விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாராவது ஒரு நோயாளியை சந்திப்பதற்காக வேண்டி உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில், அது உறவா இருக்கலாம், உறவு அல்லாத சகோதரத்துவமாக இருக்கலாம், யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம், களிமா சொல்லி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நோயாளி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இல்லையா, ஏழைகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க, தான தர்மங்கள் செய்யுங்க. அவங்க களிமா சொல்லி இருக்கலாம், சொல்லாம இருக்கலாம், ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், அது விஷயமே அல்ல. அவர் ஒரு ஏழை, அவர் தேவைப்படக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா அவருடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்திலே நம்மை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்ம மீது கடமை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு முஃமின் அல்லது ஒரு சகோதரன் யாராவது ஒருவர் நோயினை அவதிப்பட்டு கிடந்தார் என்று சொன்னால் அவரை பார்ப்பதற்காக வேண்டி, அவருடைய நோயை விசாரிப்பதற்காக வேண்டி, அல்லது அவருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி எந்த அடியான் தன்னை தயார் செய்து கொள்ள விரும்புகின்றானோ அவனுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவனுக்கு பரக்கத்தை, அந்த அடியானுக்கு பரக்கத்தை தருகிறான். அவனுடைய ஒவ்வொரு நடைக்குமே அல்லாஹ் தஆலா அபிவிருத்தியை, அருள் வளத்தை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அந்த அடியான் தங்குமிடம் சுவனமாக இருக்கும் என்பதாக மலக்குமார்கள் மூலமாக என்ன செய்யப்படும், அவருடைய இடத்தை சொர்க்கத்தில் முடிவு செய்யப்படும், மலக்குமார்கள் அறிவிப்பு செய்வாங்க. திருமிதி ஷரீஃபில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. நோயாளியை பார்க்கறதுக்காண்டி தயாராகிறது நடந்து போகக்கூடிய விஷயம். இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த அடியாருக்கு சொர்க்கத்தில் ஒரு இடத்தை என்ன செய்யறான், சொர்க்கத்தை ஒரு இடத்தை தர்றான். அந்த அடியானுக்கு அவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்குமே, ஒவ்வொரு நடைக்குமே அல்லாஹ் தஆலா பரக்கத், அருள்வளத்தை எழுதி கொண்டே இருங்கள் என்பதாக மலக்குமார்களிடத்திலே அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், கட்டளையிடுகிறான். இப்போ இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பரக்கத்தை கொண்டு வரணும். நாம இதை எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன உருண்டாலும் புரண்டாலும் நமக்கு என்ன செய்யாது, அருள் கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய வாக்குறுதியில, நபியினுடைய வாக்குறுதியில நாம நம்பிக்கை இல்லாம நமக்குன்னு ஒரு அறிவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, நமக்கு நாம நினைச்சிட்டு இருக்கோம் அது அறிவுன்ட்டு. நாளை கியாமத்துல அல்லாஹ் கேள்வி கேட்கும்போது தெரியும், இது என்னடா, இதை வச்சு நம்ம என்னடா பண்ணியிருக்கோம். நமக்கு கொடுக்கப்பட்ட சிந்தனையை, உணரும் தன்மையை கொடுத்த இதன் மூலமாக நாம் உலகத்துல என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம் எண்ணுவோம். ஏன் அப்படின்னா, நம்மிடம் எதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோ, கொடுக்கப்படாதவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவராக கடந்து கொண்டே இருப்பார். இதெல்லாம் கொடுக்கப்படாதவர்கள் அல்லாஹ்விடத்திலே நன்றி உள்ளவர்களாக தன்னுடைய அடிமைத்தனத்தை, ஊதியத்தை அல்லாஹ்விற்கு எடுத்து காட்டி நன்றி உள்ளவராக கடந்து கொண்டே இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்ப இதெல்லாம் நாம ஒவ்வொரு நாளும் கடக்கக்கூடிய, பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, கேள்விப்பட்டு இருக்கக்கூடிய செய்தி. அப்ப அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, நபியினுடைய வாக்குறுதி, இது என்ன நமக்கு தகவலை சொல்கிறதோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால்தான் வாழ்க்கையில் அருள் வளத்தை நிறைவாகவே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக அல்லாஹ் ரசூலும் நமக்கு நினைவெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பரக்கத்தை அடைந்து கொள்வதற்கு என்ன வழிமுறையோ அதே போன்று பரக்கத்தை இல்லாமல் ஆவதற்கும், குடும்பத்தில், வியாபாரத்தில், சமூகத்தில், உறவில் இந்த வளமே இல்லாமல் ஆவதற்கும் ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் ரசூல் நமக்கு என்ன செய்யறாங்க, நினைவுபடுத்துறாங்க. முதலாவதாக ஒரு சொன்ன செய்தி, லா ததுகுலுல் மலாயிகா பைத்தன் ஃபீஹி கல்பு வலா சூரா தமாத்தில் என்பதாக சொன்னார். யாருடைய வீட்டில் நாயும் அல்லது உருவப்படமும் இருக்கிறதோ அந்த இடத்துல மலக்குமார்கள் வரமாட்டாங்க. இது எல்லாருமே கேட்கக்கூடிய செய்தி தான். எல்லாருமே இந்த ஹதீஸ் எல்லாத்துக்கும் தெரியும். பெரும்பாலும் நாயும் சூரத்தும் உருவப்படமும் இருக்கக்கூடிய வீட்டில் பரக்கத்து வராதுன்னு நாம் ஹதீஸை கேட்டு இருக்கோம். பல்வேறு நபர்கள் சொல்லியிருப்பாங்க. நாம் இங்கே வந்திருக்கக்கூடிய எத்தனை நபர்களுடைய வீட்டில் நாய் இருக்குது, சூரத்து இருக்குன்ட்டு அவங்களும் யோசிச்சுப்பாங்க. வீட்டில் எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு உருவம் தெரியுது, அதன் மூலமாக நமக்கு அது சும்மா பரக்கத்துக்கு மட்டும் அல்ல, பரக்கத்தை தடை செய்வதற்கு மட்டும் அல்ல, ஒருவேளை நாம் வைத்திருக்கக்கூடிய உருவம் அது அப்படியே ஒரு உயிரை, அதாவது ஒரு உயிரோடு இருக்கின்ற பொழுது இருக்கின்றது போன்று நமக்கு தெரிகிறது என்று சொன்னால், நாளை கியாமத்தில் இதற்கு நீ உயிரை கொடு என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவான். கேள்வி கணக்குக்கு உட்பட்ட ஒரு விஷயமாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார். அப்போ இது இருந்துச்சுன்னா பரக்கத்து வீட்டில் வராது, அபிவிருத்தியே ஏற்படாது, திருப்தியே இருக்காது. சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி நிலையில் இருக்கக்கூடியவன் அவன் எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறே நெம்பலன்னு சொல்லுவான் இல்லையா, வயிறு நிரம்பாத நிலைப்பாடு, அதை தான் உணர முடியும். ஏன்னா அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, நபியினுடைய வாக்குறுதியை கடந்து மீறி நமக்குன்னு அறிவு கொடுக்கப்பட்டு இருக்கு இல்லையா, அதை வச்சு நாம் ஏதோ என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பயன்படுத்தி ஓடிக்கொண்டிருக்கோம். இதன் மூலமாக அருள் வளத்தை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது என்பதாக மார்க்கம் நமக்கு நடைபெறும். பெரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிறருக்கு அடுத்தவர்களுக்கு நன்மை புரிவதை தவிர எந்த ஒரு அடியான் தன்னை தயார் செய்து கொள்ளவில்லையோ அவனுடைய ஆயிலே என்ன செய்யாது, அது அதிகரிக்காது என்பதாக சொன்னாங்க. அதாவது ஒரு முஸ்லிம், ஒரு கலிமா சொன்ன ஒரு முஃமின் இருக்கிறான் என்று சொன்னால் அடுத்தவர்களுடைய நலனில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். இது இல்லாத எந்த அடியானுக்கும் அருள்வளத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்க மாட்டான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று தொடர்ந்து சொல்லுவார்கள், பிரார்த்தனையை தவிர, அல்லாஹ்விடத்திலே வேண்டக்கூடிய அந்த துஆவை தவிர ஒரு அடியானுடைய கதிரை மாற்றக்கூடியது எதுவுமே இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இறுதியாக சொன்னார்கள், பாவம் செய்கின்ற எந்த ஒரு அடியானுக்கும் அல்லாஹ் தஆலா அருள் வளத்தை கொடுக்க மாட்டான் என்பதாக எச்சரிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால நாம் தொடர்ந்து ஏதாவது ஒரு அல்லாஹ்வுடைய வார்த்தை, நபியினுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறோம். நாம் எதை நடைமுறைப்படுத்துகிறோமோ அதுதான் மார்க்கம், அதுதான் தீன், அதுதான் யக்கீன், அதுதான் நம்பிக்கை. அந்த கொள்கை கோட்பாடின் அடிப்படையில் தான் நாம் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும் என்பதாக அல்லாஹ் ரசூலும் நமக்கு என்ன செய்கிறாங்க, நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறாங்க. ஆகையினால் அல்லாஹ் ரசூலும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த தளத்திலெல்லாம் பரக்கத்தை, அருள்வளத்தை கொடுப்போம் என்பதாக வாக்குறுதி கொடுத்தார்களோ, நினைவுபடுத்தினார்களோ, அதனை நாம் முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய உறவினர்களுக்கு மத்தியில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிகள் செய்வோமாக. நம்முடைய உறவிலோ, குடும்பத்திலோ, வியாபாரத்திலோ எதுவெல்லாம் பரக்கத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் ரசூல் நமக்கு நினைவுபடுத்தினார்களோ அதனை நாம் நம்முடைய குடும்பத்திலும், வாழ்க்கையிலும், நம்முடைய உறவுகளுக்கு மத்தியிலும் அந்த அமலை, அந்த காரியத்தை செய்யாமல் இருப்பதற்கு முயற்சிகள் செய்வோமாக. வல்ல ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் நாம் கேட்டோமோ, எதையெல்லாம் நாம் சொன்னோமோ அதன்படி அமல்கள் செய்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.